அனைவருக்கும் அன்பு வணக்கம். 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு வருவாய் கிராமங்களில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு சற்று முன் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மொத்தம் 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு எப்படி விண்ணப்பிப்பது, எப்பொழுது வரை விண்ணப்பிக்கலாம், எப்படி தேர்வு நடைபெறும் என்பன உள்ளிட்ட விவரங்களை தெளிவாக தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். தமிழகம் முழுவதும் வருவாய் கிராமங்களில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. கிராம உதவியாளர்களை தேர்வு செய்வதற்கான வரைமுறைகள், நேர்முக தேர்வு வழிமுறைகள் உள்ளிட்ட விவரங்களை அண்மையில் தமிழக அரசு வெளியிட்டது. கிராம உதவியாளர்கள் என்பது கிராமங்களில் VAO எனப்படும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு கீழ் நியமிக்கப்படும் பணியிடமாகும். இந்த பணிக்கு நியமனம் செய்யப்படுபவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் நியமனம் செய்யப்படுவார்கள். அதாவது மாதம் ரூ.11,100 முதல் 35,100 வரை என்ற ஊதியத்தின் அடிப்படையில் பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். விண்ணப்பிக்கும் கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை தரப்படும். இதன்படி கிராம உதவியாளர் பணிக்கான தேர்வு நடைமுறைகள் தொடர்பான மாதிரி கால அட்டவணையும் வெளியிட்டுள்ளது. இதன்படி விண்ணப்பங்களை பெறும் கடைசி நாளாக 4/8/2025 அன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்ய கடைசி நாள் 12/8/2025 ஆகும். இவர்களுக்கான தேர்வானது 2/9/2025 அன்றும், நேர்காணலானது 17/9/2025, 18/9/2025, 19/9/2025, 22/9/2025 மற்றும் 23/9/2025 ஆகிய தேதிகளில் நடைபெறும். தேர்வு செய்யப்படுபவர்கள் பட்டியல் வெளியிடுதல் மற்றும் பணி நியமன ஆணை வழங்குதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 25/9/2025 அன்று நடைபெறும். கிராம உதவியாளர் பணிக்கு 10ஆம் வகுப்பில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதியிருக்க வேண்டும். பெறப்பட்ட விண்ணப்பங்கள் முறையாக தேதி வாரியாக தனிப்பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும் எனவும், விண்ணப்பங்கள் பெறப்பட்டு சரிபார்க்கப்பட்டு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் பைக் ஓட்டுவதற்கு உரிமம் வைத்திருந்தால் அதற்கு தேர்வு கிடையாது. மிதிவண்டி, பைக் ஓட்ட தெரிந்து இருந்தால், ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேர்வு நடத்த வேண்டும். இதற்கு 10 மதிப்பெண் அளிக்கப்படும். தமிழை வாசிக்கவும் எழுதவும் தெரிந்தால் அதற்கு 30 மதிப்பெண்கள் அளிக்கப்படும். நேர்காணல் குழுவின் முன் வாசித்தும் எழுதியும் காட்ட வேண்டும். விண்ணப்பிக்கும் கிராமத்தில் வசிப்பவராக இருந்தால் 35 மதிப்பெண் அளிக்கப்படும். தாலுகா எல்லைக்குள் வசிப்பவர்கள் எனில் 30 மதிப்பெண் அளிக்கப்படும். வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், பிற தனி வட்டாட்சியர் ஆகியோரை கொண்ட குழுவால் தேர்வு நடத்தப்படும். நன்றி, வணக்கம்.